ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பொங்கல் ஸ்பெஷலா இன்னைக்கு நம்ம சக்கரை பொங்கல் தான் பண்ண போறோம். இது ரொம்பவும் டேஸ்டாவும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுற மாதிரியும் இருக்கும். வாங்க பார்க்கலாம். இன்னைக்கு நான் 1.5 கப்பு பிடிக்கிற மாதிரியான பானை தான் எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் 1 கப்பு பச்சரிசி, செங்கல்பட்டு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு பொங்கல் ரைஸ் தெரியற மாதிரி இருக்க வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க பொன்னி பச்சரிசி எடுத்துக்கோங்க. அது சீக்கிரமாவும் வெந்துரும், அதை ஈஸியா மசிச்சிடலாம். அரிசியில கொஞ்சம் தண்ணி ஊத்தி 2 டைம்ஸ் கழுவிக்கோங்க. ஒரு பேன்ல 1/2 கப்பு சிறுபருப்பு, இதை லைட்டா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வறுத்து பண்றதுனால நம்மளுக்கு பொங்கல் ரொம்பவும் மணமா இருக்கும். இந்த அளவுக்கு வறுத்ததுக்கு அப்புறம் இதை நம்ம எடுத்து வச்சிருந்த அரிசி கூடயே சேர்த்துக்கலாம். ரெண்டையும் சேர்த்து கழுவி எடுத்துக்கோங்க. இதுல 1/4 கப்பு நல்ல தண்ணி ஊத்தி வச்சுக்கோங்க. அது ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். இந்த தண்ணியை நம்ம பொங்கலுக்கு யூஸ் பண்ணுவோம். பானையில 1 கப்பு பால், நெக்ஸ்ட் நம்ம அரிசி பருப்பு ஊற வச்ச தண்ணி, அத அரிசி பருப்பு கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1 கப்பு எடுத்துக்கோங்க. பாலும் இந்த தண்ணியும் கண்டிப்பா சேர்க்கணும், அப்பதான் பொங்கி வரும். நெக்ஸ்ட் 4.5 கப் சாதா தண்ணி, டோட்டலா நம்மளுக்கு 6.5 கப் தேவைப்படும். அரிசி பருப்பையும் சேர்த்து 1.5 கப்புக்கு நம்மளுக்கு 6.5 கப் தண்ணி கரெக்டா இருக்கும். நல்லா பொங்கி வரட்டும். நீங்க கேஸ் அடுப்புல வைக்கிறதா இருந்தா ஹை ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. விறகு அடுப்புல வைக்கிறதா இருந்தா தீய அதிகமா போட்டுக்கோங்க. நல்லா பொங்கி வந்துடுச்சு. ஃப்ளேமை லோல வச்சுட்டு அரிசி பருப்பை சேர்த்துக்கோங்க. அரிசியை சேர்த்ததுக்கு அப்புறம் ஒரு கரண்டியை வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இல்லைன்னா கீழே ஒட்டிட்டு அடி பிடிச்சிரும். இதை லோ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வேக வச்சுக்கோங்க. இந்த கேப்ல நம்ம வெல்லத்தை உருக்கி எடுத்துட்டு வந்துடலாம். ஒரு பேன்ல 2.25 கப்பு வெல்லம், 1/4 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா காய்ச்சி எடுத்துக்கோங்க. வெல்லத்துல தூசியெல்லாம் இருக்கும், அதனாலதான் இது பண்றோம். வெல்லம் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. ரைஸும் பருப்பும் வெந்துடுச்சு. இதுல நம்ம சர்க்கரை தண்ணியை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்க சில்வர் பாத்திரத்துல வைக்கிறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோங்க. கீழே அடி பிடிக்க கூட செஞ்சிடலாம். அதனால அடுப்பை லோ ஃப்ளேம்லயே வச்சு வேக வச்சுக்கோங்க. இந்த அளவு பொங்கல் பண்றதுக்கு நம்ம 1/2 கப்பு நெய் தேவைப்படும். அதை கொஞ்சம் கொஞ்சமா இடையில சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது வேகட்டும். நம்ம முந்திரியை நெய்ல வறுத்துட்டு வந்துடலாம். ஒரு பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நெய், உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க முந்திரி சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துக்கோங்க. ட்ரை கிரேப்ஸ் நல்லா பலூன் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் அதை எடுத்துடலாம். 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். கீழே வறுத்த முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு தேங்காய் சேர்க்க பிடிக்கும்னா நீங்க தேங்காவை பல்லா கட் பண்ணி நெய்யில வறுத்துட்டு சேர்த்துக்கலாம். இல்லைன்னா தேங்காவை திருவிட்டு அதை நெய்யில வறுத்து சேர்த்துக்கலாம். நான் இந்த பொங்கலுக்கு தேங்காய் சேர்க்கல. ரொம்பவும் டேஸ்டான நம்ம பாரம்பரிய முறையில சர்க்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.